மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கே பண்ண பார்க்குறீங்க, மறக்காம தயவு செய்து செக்கே பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 19/3/2026 ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து வயலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பலமான காற்று வந்து வீசிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நெல் அப்படியே சாய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நேற்று வந்து சாயலை பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படியே சாஞ்சு கிடக்கு. இதில் வந்து என்னென்னா, ஒரு நெல் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா அப்படியே சாய ஆரம்பிக்குது. இது ஒன்று சாஞ்சால் என்ன ஆகுனா அப்படியே அடுத்தடுத்து சாய ஆரம்பிக்குது. இப்படி அப்படியே இந்த ஏக்கர் முழுக்க பார்த்திங்கன்னா அப்படியே சாய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே அறுவடை பண்ணிடுங்க, சரிங்களா? ஆனால் இது வந்து இப்போதைக்கு சாஞ்சால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து வெயில் அடிக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இது போல் சாஞ்சா என்னாங்கன்னா மழை பெய்ய என்ன ஆகுனா அப்படியே தண்ணியெல்லாம் மூழ்கிடுது. தண்ணியில் மூழ்கி அது வந்து எந்த ஒரு பயனுமே கொடுக்காமல் அப்படியே பார்த்திங்கன்னா அழுகி போகிற நிலைமைக்கு ஆகிடுது. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே அப்படியே சாய ஆரம்பிச்சிருது. நான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இன்னும் 2 நாளாக அறுவடை பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறுவடை பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஃபுல்லாகவே நம்ம ஏரியாவில் அறுவடை பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக முடிக்கலை, பார்த்தாலே தெரியும். ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், இந்த பக்கமும் இன்னும் அறுக்காமல் வயல் அறுக்காமல் இருக்குது, இந்த பக்கமும் வயல் அறுக்காமல் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து அவரை பாருங்கள், ஒரு மலை மேகம் அப்படியே தீவிரமாகிட்டு இருக்குது. இது வந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரைந்த அறுவடை பணிகளை முடிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கனமழை வரை நேற்றைக்கு அறிவித்ததுபடியே வெளுத்து வாங்கியிருக்கு. இன்றைக்கும் மழை இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி வந்து மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யும், மழை பெய்த இடங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பெய்யலாம், சரிங்களா? அடுத்த நாளை வரைக்கும் மழை இருக்குது. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கேப் விட்டு பிறகு ஏப்ரலில் மழை தீவிரமாகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வயலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு காட்சி தான் கொடுக்குது. பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வருவதே வயலை பக்கம் தான் நான் வருவேன். ஏன்னா நான் அதிகமாக நேசிப்பது விவசாயத்தை மட்டும்தான். அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. நான் எல்லா வீடியோவும் இங்கேருந்து தான் போடுவேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி மழை வந்தாலும் சரி, மழை வராவிட்டாலும் சரி, நான் வந்து வயல் பக்கம் வந்துடுவேன். இங்கேருந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே. இங்கே பாருங்கள், வயல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து அடிக்கடி வருவது இது மட்டும் இல்லாமல் விவசாய பணி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால் அடிக்கடி வரும்போது அப்படியே நம்ம வந்து கேமராவில் மழை பெய்து கொண்டிருக்கும்போது நம்ம வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மழை காலத்துலாம் அங்கெல்லாம் ஒரு அழகான வீடியோ எடுத்து போட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்க நம்ம யூடியூப் சேனல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், வயல் அவ்வளோ அழகாக காற்று அடிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அழகான காற்று அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் சாய ஆரம்பிக்கலை. அங்கே மட்டும் ஒரு 2-3 இடத்துல வயல் வந்து சாஞ்சிருக்கு. நான் சொல்லிட்டேன், அவங்க வந்து அறுவடை பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ நேற்று நாம் அறிவித்ததுபடி ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை இருக்குது. இன்றைக்கி நம்ம டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம். மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம், உள் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பதிவாகலாம். இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் நம்ம மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. இதனால் தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கும் கவனமாக இருங்க, நாளை வரையும் கவனமாக இருங்க, சரிங்களா? டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்ட உள்பகுதி கடலோரம் மழைக்கான வாய்ப்பு குறைவு தான். ஆனால் டெல்டா மாவட்டம் உள்ள அதிகமான ஒரு மதியம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் மழை பதிவாகலாம். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி மற்றும் தெற்கு டெல்டாவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மழை வந்து டக்குன்னு படபடண்டு வரும், ஒரு 1/2 நிமிஷம் பெஞ்சிட்டு போயிடும். கடலோரம் வந்து ரொம்ப நீடிக்காது. டெல்டா மாவட்ட கடலோரத்தில் அதிக நேரம் மழை நீடிக்காது, சரிங்களா? மழை வந்தாலும் கூட அது படபடன்னு வந்துட்டு போயிடும், சரிங்களா? மழை அதிகமான நேரத்தில், அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூருக்கு மேற்கே மழை பதிவாகும். திருச்சி, முசிறி, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைக்கு மழை இருக்குது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், முசிறி இந்த இடங்களில் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறை, தேனி மாவட்டம், அதே போல் அந்த தென் மாவட்டம், பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பதிவாகலாம். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு 4-4:30 மணிக்கு மேலே மாலை இரவில் மழை தீவிரமாக காணப்படலாம், சரிங்களா? இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று மழை பெய்த இடங்களுக்கு நீ மீண்டும் ஒரு முறை மழை பெய்யலாம். மழை பெய்யாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு மழை பெய்யலாம். நாளை வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சி கொஞ்சம் வெயில் அதிகரித்து பிறகு மீண்டும் ஏப்ரலில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஏப்ரலில் பார்த்திங்கன்னா அதிகமான மழையெல்லாம் இருக்குது, சரிங்களா?
நன்றி வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோடை மழை கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். சரிங்களா? கோடை மழையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விட்டு விட்டு அப்பப்போ மகிழ்ச்சி கொடுக்கும். அப்பப்போ வெயில் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அப்பப்போ வந்து இந்த மழையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம தமிழகத்தில் பதிவாகும். சரிங்களா? நன்றி வணக்கம்.